சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நிறைய பிக்லாம் சென்ட் பண்ணிட்டீங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த ரீகேப் பார்த்துடலாமா? ஓகே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன்.
நேற்றைய தினத்துல பிபிஎஸ்ல நல்ல டான்ஸு, வசனங்கள் எல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அக்கா மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. பரவாயில்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் உங்களுக்கு அநேக ப்ரோக்ராம் இருக்கிறது. எல்லாம் நன்றாக கேட்டு நன்றாக டான்ஸ் எல்லாம் நல்லா பழகிக்கங்க. நம்மளுக்கு மீண்டும் ஆலயம் திறந்து நாம் ஆராதிக்க வரும் பொழுது இந்த டான்ஸ் எல்லாம் நீங்க சர்ச்சில் வந்து நீங்க எல்லாம் ஆடணும். நீங்க நல்லா கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நீங்க சர்ச்சில் வந்தா ஆடும் பொழுது எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரும் எந்திரிச்சு போக கூடாது. தண்ணி எல்லாம் பக்கத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க தண்ணியெல்லாம் குடிக்க வேண்டிய நேரத்துல தண்ணியெல்லாம் குடிச்சுக்கிறணும். நல்லா கவனிக்கணும். அண்ணா மாதிரி எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, அக்காவெல்லாம் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கவனமா கேட்கணும். நாங்க உங்களை பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் நாங்க உங்கள்கிட்ட கேட்போம். ஐயாவும் நானும் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்க அதபடி நீங்க டான்ஸ் ஆடணும். என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு அதெல்லாம் கரெக்டா சொல்லணும். சர்ச்சில் வந்து நீங்க எல்லாவற்றையும் சொல்லணும். நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதால் எல்லாரும் முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு இப்பொழுது இந்த 2வது நாள் பிபிஎஸ்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுங்க, நல்ல கைகளை கூப்புங்க. எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நாம் என்ன செய்ய போறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறீங்களா? எல்லாரும் பாருங்க, பக்கத்துல பாருங்க. எல்லாம் கண்ணெல்லாம் மூடி இருக்கிறாங்களா? மூடலன்னு சொன்னா அவங்கள கண்களை மூட சொல்லணும். பெரிய பிள்ளைகள் இருப்பீங்க, அவங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து கண்களை மூட வச்சு கைகளை கூப்ப வச்சு எல்லாரும் நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இந்த எல்லாம் கண்களை மூடிட்டீங்கல்ல? எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கரத்திலே இந்த 2வது நாள் பிபிஎஸ்ஐ நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா தகப்பனே சோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த 2வது நாள் பிபிஎஸ்லும் அப்பா தகப்பனே சோத்திரம் என்னென்ன காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் வெளியிட்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய சிறு பிள்ளைகள் கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும்படிக்காகவும் ஆண்டவரே சோத்திரம் இன்றைக்கு விசேஷமாக ஒரு மிஷனருடைய சாட்சியை கேட்க இருக்கிறாங்க. இந்த சிறு வயதிலே தகப்பனே அவர்கள் கேட்கும் பொழுது தங்கள் இருதயத்திலே ஆண்டவரே அவர்களுக்குள்ளே அப்பா ஒரு பாரம் ஏற்பட வேண்டும். அப்பா நம்மளும் நன்றாக ஜெபிக்கணும். ஆண்டவருக்காக நாமும் எதையாவது செய்யணும் என்கிற ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு தியாகமான எண்ணங்கள் சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவி பாய வேண்டும். அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நல்ல டான்ஸுகள், பாடல்கள், நல்ல வசனங்கள், என்னென்ன காரியங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் செயல்படுத்துகிறார்களோ எல்லாவற்றிலும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் காணப்படும்படிக்காய் ஜெபிக்கிறார் ராஜா. துவக்கம் முதல் முடிவு வரையிலும் அப்பா ஆண்டவரை நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற வண்ணமா அல்ல, தங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை ஆண்டவருக்காக பிடித்துக் கொள்ள வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் பிடித்து ஆண்டவரை செயல்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப சூப்பரா ப்ரேயர் பண்ணியா குட்டீஸ்? ஓகே, எல்லாம் ஃப்ரீயா பண்ணிட்டீங்களா? ஓகே, நம்ம இப்ப பிபிஎஸ்ல போறோம். ரெடியா இருக்கீங்களா? சிஸ்டர், அவங்க எல்லாரும் கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா சிஸ்டர், நானும் வந்தது நோட் பண்ணிட்டே இருக்கேன். கொஞ்சம் டல்லா ஃபேஸ் இருக்கு சிஸ்டர். என்னவா இருக்கும்? சோ கேம் வச்சுருவோமா? ஆமா சிஸ்டர், குட் ஐடியா. ஓகே குட்டீஸ், எல்லாம் எந்திரிச்சிட்டு பார்க்கலாம். என்ன கேம் தெரியுமா சிஸ்டர்? தெரியாதுங்களே, நீங்களே சொல்லிருங்க. நான் ஒரு கேம் வச்சிருக்கேன். பெரிய பானை சின்ன பானை. பெரிய பானை சின்ன பானை அப்படின்னா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் கேமே. குட்டீஸ், உங்களுக்கு புரியுமா? அக்கா சொல்றேன் எப்படின்னு பாருங்க. பெரிய பானை சின்ன பானை இதுதான். வேகமா சொன்னா நீங்க கரெக்டா பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ரெடியா இருக்கீங்களா? வெயிட் குட்டீஸ், இப்போ அந்த ஓஎஸ் சொல்லக்கூடாது. ஓஎஸ் சொல்லணும், ஆனா வந்து கொஞ்சம் ஆக்ஷன் மாத்தி சொல்ல போறோம். ஓகேவா குட்டீஸ்? அக்கா சொல்லி காட்டுறா, நீங்க அது பாருங்க. ரெடியா அப்படின்னு கேட்டோங்க. ஓ எஸ் இப்படி சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? இன்னொரு சொல்லி காமிச்சலாங்களா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஓ சூப்பர், நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே, இப்போ நம்ம கேம்க்குள்ள போலாமா சிஸ்டர்? தனியா இருந்து
ப்ளீஸ் சொல்லுங்க. ஓ ரியலி நல்ல ஞாபகம். ரொம்ப பிரில்லியன்ட் பீப்பிள் போல சிஸ்டர். ஸ்டூடண்ட்ஸ் வெரி பிரில்லியன்ட்டா இருக்காங்க. ஓகே குட்டீஸ், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஜீசஸ் இஸ் மை சூப்பர் ஹீரோ. அவர் நம்ம ஹீரோவா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவா இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமா குட்டீஸ், நீங்க எப்பயும் ஜீரோ தான். ஜீரோ இல்ல குட்டீஸ், நீங்க எப்பயுமே அவரை ஹீரோவா வச்சுக்கோங்க. எந்த ஒர்க் பண்ணும்போதும் அவரை ஹீரோவா வச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துலயுமே சக்சஸ் தான். ஓகே குட்டீஸ். ஓகே நம்ம வீடியோல சொல்லுங்க. அவர் ஹீரோனா அவரோட சில்ட்ரன் ஆகி நீங்களும் ஹீரோ தானே? அப்போ எல்லாமே ஹீரோவான ஜீசஸ் சில்ட்ரனான உங்களை எல்லாத்துலயுமே சூப்பரா லீட் பண்ணுவாங்க. ஓகே, அக்கா சொன்ன மாதிரி நீங்களும் ஹீரோ தான். ஓகே குட்டீஸ். ஆமா, நான் நிறைய மெமரிவா சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? இருக்குங்க, சொல்லுங்க குட்டீஸ். சூப்பர் 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 சொல்றீங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இன்னொரு அக்கா உங்களுக்கு மெமரிவா சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஹாய் குட்டீஸ், எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அக்கா உங்களுக்காக ஒரு மனப்பாட வசனம் சொல்லி தரட்டா? நீங்க சேர்ந்து சொல்றீங்களா? ஓ எஸ்ஸா, சரி சொல்லலாமா? சரி வாங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. இன்னொரு டைம் சொல்லலாமா? ஓஎஸ்ஆ, சரி சொல்லலாமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. சூப்பர், வெரி குட், நல்லா சொன்னீங்க தங்கம். இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லிடலாமா அக்கா கூட சேர்ந்து? சரி சொல்லலாமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. சூப்பரா சொன்னீங்க தங்கம். சரி, அக்கா உங்களுக்காக இதே வசனத்துல இங்கிலீஷ்ல ஒரே ஒரு டைம் சொல்லி தரட்டா? சொல்லலாமா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? சரி தங்கம், சொல்லலாமா? சரி. God is our refuge and strength and ever present help in trouble. Psalm 46:1. ஓகே தங்கம். சரி, ஏசப்பா நம்மளுக்காக இந்த வசனத்துல இருந்து என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லட்டா? ஏசப்பா நம்மளுடைய பெலனா இருக்காரு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவன் சொல்லி சொல்றாரு. பெலனா இருப்பாரு. அது மட்டும் இல்லாத நம்ம ஆபத்தான இருக்கிற நேரத்துல கஷ்டப்படுற நேரத்துல ஏசப்பா நம்மளுடைய கூடவே நம்மளுடைய அம்மாவா, நம்மளுடைய அப்பாவா, நம்மளுடைய நண்பரா, நம்ம கூட எப்பவுமே நம்மளோட துணையா இருப்பாரு. சரியா? ஓகே, பாய். ஓகே குட்டீஸ், மெமரி வர்ஸ் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அக்கா பாத்துட்டே இருந்தேன், ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு குட்டீஸ். எல்லாம் மெமரி பண்ணிட்டீங்க தானே? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் நம்ம எந்த ப்ரோக்ராம் கூட போறோம் தெரியுமா? டான்ஸ். என்ன சாங்க்கு டான்ஸ் சிஸ்டர்? சூப்பர் ஹீரோ இயேசுனா அப்படிங்கிற சாங்க்கு அண்ணா ரெடியா இருக்காங்க சொல்லி. ஆமா சிஸ்டர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹீரோ இருப்பாங்க. நமக்கு ஏசப்பா தான் ஹீரோ. அப்படிதானே குட்டீஸ்? ஆமா, நமக்கு யார் ஹீரோ சொல்லுங்க? ஜீசஸ். ஓகே குட்டீஸ், நீங்களும் ரெடியா தான் இருக்கீங்க கத்துக்க? ஓகே, நீங்க ரொம்ப சிரிச்சிருக்கீங்க, ரெடியா இருக்கீங்க. உங்க ஃபேஸ் பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஹாய் சுட்டீஸ். ஹாய் சுட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? இப்ப செகண்ட் நாள் விபிஎஸ்ல உங்க சந்திப்பை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபர்ஸ்ட் நாள் நீங்க பார்த்த
அந்த விபிஎஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். வசனம், டான்ஸ், வேத பாடம், கேம் ஷோ, இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இன்னைக்கும் நடக்கிற வசனம், கேம் ஷோ, பல விதமான நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் உங்க மத்தியில கொண்டு வந்து அப்படி இன்னும் உங்களை உற்சாகப்படுத்த போகிறார்கள். ஆமா, அதே மாதிரி சீஃப் கெஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மாளிகை அவருக்கு தான் சூப்பர் ஹீரோ எசுதா இன்றைய மாளிகை அவருக்கு தான் பாவத்தை இறக்கிட்டாரே ஜாதி மாற்றி விடுவித்தாரே பாவத்தை இறக்கிட்டாரே ஜாதி மாற்றி விடுவித்தாரே நாமம் மகிழ்ச்சி வாழ்வித்தாரே வறுமை மாற்றி உயர்த்தினாரே பாவம் நகர்த்தி வாழ்வித்தாரே வறுமை மாற்றி உயர்த்தினாரே சூப்பர் ஹீரோ எசுதா இன்றைய மாளிகை அவருக்கு தான் சூப்பர் ஹீரோ எசுதா இன்றைய மாளிகை அவருக்கு தான். ஹாய் குட்டீஸ், அண்ணா 2 பேரும் ஆடின டான்ஸ் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு தடவை 2 பேரும் வந்து ஆட போறாங்க. நீங்க மறுபடியும் என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா சுறுசுறுப்பா டான்ஸ் ஆனீங்களா? மறுபடியும் இன்னொரு தடவை ஒரே ஒரு தடவை சுறுசுறுப்பா டான்ஸ் ஆடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் போய்க்கலாம். மாளிகை அவருக்கு தான் சூப்பர் ஹீரோ எசுதா இன்றைய மாளிகை அவருக்கு தான் பாவத்தை இறக்கிட்டாரே ஜாதி மாற்றி விடுவித்தாரே பாவத்தை இறக்கிட்டாரே ஜாதி மாற்றி விடுவித்தாரே நாமம் மகிழ்ச்சி வாழ்வித்தாரே வறுமை மாற்றி உயர்த்தினாரே பாவம் நகர்த்தி வாழ்வித்தாரே வறுமை மாற்றி உயர்த்தினாரே சூப்பர் ஹீரோ எசுதா இன்றைய மாளிகை அவருக்கு தான் சூப்பர் ஹீரோ எசுதா இன்றைய மாளிகை அவருக்கு தான். மை டியர் குட்டீஸ், இப்ப இந்த சாங் 2 டைம் போட்டு நீங்க நல்லா அப்படியே உற்சாகமா ஆனீங்க. எனக்கே மிகவும் சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இன்னும் வந்து அப்படியே உங்களோட சேர்ந்து இன்னும் ஆடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதே போல இப்ப வந்து சீஃப் கெஸ்ட் நம்ம மத்தியில் வரப்போகிறார். அவரோட நாமும் சேர்ந்து குறிப்பிட்ட செகண்ட் மட்டும் டான்ஸ் ஆட போறோம். நல்லா அவர்களை கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஓகே, ஒரு டான்ஸ் ப்ளே பண்ணுவோமா? தம்பி போட்டு விடுப்பா. சூப்பர் ஹீரோ எசுதா இன்றைய மாளிகை அவருக்கு தான் சூப்பர் ஹீரோ எசுதா இன்றைய மாளிகை அவருக்கு தான். சிஸ்டர், குட்டீஸ்லாம் டான்ஸ் ஆடி ரொம்ப கலந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ரோகிராம் சிஸ்டர்? சொல்ல மாட்டேன் சிஸ்டர். குட்டீஸ் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஓகேவா குட்டீஸ்? நீங்க 5 செகண்ட்ஸ் கண்ணை வந்து என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? அதுக்கப்புறம் நீங்க ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ என்ன க்ளோஸ் பண்ணுங்க. நானே ராஜா.
இந்தா நீ கேட்ட சூப்பரான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்த உடனேயே இதை விரும்பி ஆர்டர் பண்ணுவாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. சொல்றத பார்த்தா நல்ல வியாபாரம் போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. முதலாவது என் ஐஸ்கிரீம் கடையை நான் ரிப்பேர் பண்ணணும். எனக்கு கஸ்டமர் வரலைன்னா நான் போண்டி ஆயிடுவேன். நான் அதை தான் ரொம்ப யோசிக்கிறேன். என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? நிறைய ஃப்ரீயா போட்டா வருவாங்களா, இல்ல பெரிய ஆக்டரை கூப்பிட்டு கச்சேரி நடத்தலாமா? ஏதாவது கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஜனங்களெல்லாம் வர வைக்கலாமா? ஆஹா, இல்ல இல்ல வேண்டாம். அருமையான ஒரு ஆக்டரை கூப்பிட்டு ஒரு ஷோ நடத்தலாம். இல்ல 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 டான்ஸ் ஷோ நடத்தலாம். எஸ், நீங்க என்ன சொல்றீங்க? நாம் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்யவே கூடாது. உண்மையாவா? ஹெலன், நீ என்ன சொல்ற? நீ செய்து கொடுத்த இந்த ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு. இந்த கடை தலைமுறை தலைமுறையாக எங்க குடும்பத்துல கடைசியா இருக்கு. என்ன நடந்தாலும் இந்த கடையை நான் மூடவே மாட்டேன். பெரிய புயல் வருது, மிகப்பெரிய புயல். புயலுக்கு வேணும்னா நான் மூடுவேன். மோசமான புயலா? நல்லா கவனிங்க. இங்க காற்றழுத்தம் காணப்படுகிறது, ஆகையால் வெப்பநிலை அதிகமாகுது. இந்த பகுதியில் பயங்கரமான காற்று வீசும். The forecast for today is நல்ல பிள்ளைங்களாக பத்திரமாக உள்ளேயே இருங்க. என்னால என்னென்ன பத்திரப்படுத்த முடியுமோ தெரியலையே. மைலோ, நாம இங்க இருந்து உடனே போகணும். சரி, நான் என்ன எடுத்துக்கொள்ள முடியும் பார்க்கலாம். அப்பாவுடைய கரண்டி, தாத்தாவுடைய கப்பு. ஆஹா, இது ஐஸ்கிரீம் கரண்டியா? இது சாதாரண கரண்டி இல்ல, என் பெரிய தாத்தாவுடைய சூப்பர் டூப்பர் கரண்டி, தெரியுமா? வாங்க போகலாம். ஒரே நிமிஷம், நான் முடிக்க போகிறேன். இந்த ஐஸ்கிரீம் பேர் என்ன? காத்து புயல். காத்து புயல், நல்ல பேரு, சூப்பர் பேரு, பஞ்சா இருக்கு. ஐஸ்கிரீம் அப்படியே வாயில உருகுது. ஹெலன், இல்ல இது உண்மையான காத்து புயல். போலாமா? கடைக்கு ஒன்னும் ஆகக்கூடாதே. விழுந்திருக்கும். ஐயோ, நாம என்ன செய்யலாம்? பெருசா எதையாவது புடிச்சுக்கோங்க. இது பயங்கரமா இருக்கே. காத்து பலமா வீசுது. என் கடைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. மைலோ, இரு இரு. இப்போ நான் என்ன செய்யறது? என் கடை போயிடுச்சே. காலமாக இருந்த என் கடை போயிடுச்சு. போயிடுச்சு போயிடுச்சே போயிடுச்சு போயிடுச்சே. மைலோ, கவலைப்படாதே. ஆமா, உண்மையாக கஷ்டமா தான் இருக்கு மைலோ. சரி, கஷ்டப்படுற நேரம் இல்லை இதுக்கு. வழி கண்டிப்பா இருக்கணும். வேற கடை பார்க்கவா? இல்லைன்னா தேட போலீஸ் கிட்ட சொல்லவா? இல்லைன்னா இன்சூரன்ஸ் வித்து பழைக்கலாமா? நீ தேவனிடத்துல பேசணும். தேவனிடத்துல பேசலாமா? ஆமா, ஜெபம் பண்ணலாமே. ஜெபமா? ஆச்சுன்னு
கர்த்தர்கிட்ட சொல்லு, அவர் உதவி செய்வாரு. அவருக்கு உதவி செய்யணும்னா ரொம்ப இஷ்டம். அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒண்ணும் இல்லை. எவ்வளவு நேரம் எடுக்கும்? இஷ்டம்தான். ஓ, சொல்றது சரிதான். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ஜெபம் பண்ண தெரியலையே. என் வாழ்க்கையிலேயே ஜெபம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. உண்மையா ஜெபிக்க தெரியாதா? அது ரொம்ப ஈஸி. கர்த்தர்கிட்ட நீ பேசணும், அவ்வளவுதான். Do I stand up? Do I kneel? Do I talk fast? Do I talk slow? What's the deal? Close my eyes or talk out loud? Should I show off? Should I act all humble or proud? I'm a mantis who just can't pray. I try to think of something really smart and important to say, but everything always comes out cliché, 'cause I'm a mantis who just can't pray. கர்த்தர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அதனாலதான் என் ஜெபத்தை கேட்கல. சீக்கிரமா ஜெபம் பண்றேன். அப்ப கேட்பார் இல்லையா? ஆண்டவரே, என் சூழ்நிலையை உதவி செய்யுங்க, என் கடையை எனக்கு திரும்ப தாங்க, கஸ்டமர்கள்லாம் வரணும், நல்ல வியாபாரம் நடக்கணும். ஆமேன். மைலோ, சீக்கிரமா நீ ஜெபம் பண்ண தேவையில்லை. கர்த்தர் ஒன்னும் உன் ஜெபத்தை கேட்க பிஸியா இல்லை. Do I cheer? If I don't or if I do, he'll know I'm sincere. Go up high like near the clouds. Maybe that won't make me stand out apart from the crowd. But I'm a mantis who just can't pray. I try to think of something really smart and important to say, but everything always comes out cliché, 'cause I'm a mantis who just can't pray. எனக்கு தெரியும், கர்த்தர் ரொம்ப ஸ்மார்ட். நான் பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதான் அவருக்கு புரியும். அன்புள்ள தேவனே, நீரே சர்வ வல்ல தேவன், தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யும். எனக்கு கடையை தாரும். அநேகர் வந்து சாப்பிட கிருபை தாரும். ஆமேன். மைலோ, பெரிய அழகான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. எங்க கிட்ட எப்படி நீ பேசுறியோ அப்படியே பேசலாம். ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசலாம், தெரியுமா? I'm just a mantis who'd like to pray. அன்புள்ள இயேசுவே, என் கடை எனக்கு வேணும். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தாங்க இயேசுவே. ஆமேன். ஓ, இது வேலைக்கு ஆகல. என்ன சொல்றா? தேவன் என் ஜெபத்தை கேட்கல, கடை தரல, அவர் பதில் கொடுக்கல. தேவன் நிச்சயமா உன் ஜெபத்தை கேட்டார். அவர் நாமத்துல நாம் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். நிச்சயமா செய்வார். ஏற்ற நேரத்துல மைலோ, உன் பதிலை நீ கண்டிப்பா பாப்ப. அவரை விசுவாசி, அவர் செய்வார். மைலோ, அங்க பாரு, வானவில் தெரியுதா? நோவா கிட்ட இனி பூமி அழிக்க மாட்டேன்னு தேவன் ப்ராமிஸ் பண்ணாரு. அவர் ப்ராமிஸ மறக்கவே மாட்டாரு. நாம் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார் இல்லையா? அவர் நிச்சயமா உனக்கு உதவி செய்வாரு. காத்திருந்து பார். அவர் வானவில் உண்டாக்குனாரா? இப்படிப்பட்ட வானவில் எல்லாம் உண்டாக்குறவங்க எல்லாம் என்னைய பாப்பாங்களா? நிச்சயமா என்னை பார்த்தே இருக்க மாட்டார். என் ஜெபத்தையும் கேட்டு இருக்க மாட்டார். மைலோ, நீ அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். பெரியவங்க, சின்னவங்க, ஏழை, பணக்காரு, எல்லாருமே அவருக்கு ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் நானும் என் கடையும் அவருக்கு முக்கியமா தெரியல. எனக்கு இருக்க குட்டி மூளையிலே எனக்கு புரியுது. இவ்வளவு பெரிய உலகத்துல நம்முடைய பிரச்சனையெல்லாம் தேவன் கேட்பாரா என்ன? நிச்சயமா தேவனுக்கு நீ ரொம்ப முக்கியம். எப்போதும் நமக்கு உதவி செய்யறார்.
நீ அந்த வானவில்ல பார்க்கும் போதெல்லாம் உனக்கு தேவன் ப்ராமிஸ் பண்ணினதை மறக்க மாட்டார்னு உனக்கு ஞாபகம் வரணுமே. உனக்கு பதில் கொடுப்பார். நீ அவருக்கு கவனம் செலுத்தணும், அவர் வார்த்தையை கவனிக்கணும். மைலோ, கேக்குறியா? எஸ், தேவன் என்னை கவனிக்கணும். என்னை போல சின்னவனை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் என்ன செய்தால் தேவன் என்னை கவனிப்பாரு? இல்ல மைலோ, தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ தான் கவனம் செலுத்தணும். அவர் ஏற்கனவே கவனம் செலுத்தி இருக்கிறார். பதில் நிச்சயமா வரும். சில வேளையில ஒரு அடையாளத்தை கொடுப்பாரு. நான் என்ன செய்யணும்? மைலோ, அத பாத்தியா? தேவனே ஒரு அடையாளத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார், உனக்காகவே அனுப்பி இருக்கிறார். நான் என்ன செய்யணும்? தேவன் எனக்கு எப்படி கவனம் செலுத்துவார்? தேவனே எனக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு பெரிய புயல்! ஹலோ, யாரும் பயப்பட வேணாம். உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கிறேன். ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ பாவம், உங்களை யார் என்ன செய்தது சொல்லுங்க. அடிக்கணுமா, உதைக்கணுமா, சண்டை போடணுமா? பழைய ஞாபகம்லாம் எனக்கு வந்துடுச்சு. சண்டை போடுவேனே. போதும் போதும், பேசுனதெல்லாம் போதும். இந்தா நீ எழுதின புத்தகம். ஆட்டோகிராஃப் போட்டு தாரேன். இப்ப புரியுது. நாம அடையாளங்களை வைக்கலாம். அடையாளங்களை வச்சாதான் தேவன் என்ன பார்க்க முடியும். தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார்ல, அதனால எல்லா இடத்துலயும் எழுதி எழுதி அடையாளங்களை நம்ம வைக்கலாம். அதை செய்ய நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? உதவி செய்யதான் நான் இங்க வந்தேன். அதனால நான் உனக்கு உதவி செய்யறேன். நமக்கு அடையாளங்கள் வேண்டாம் மைலோ. நில்லு, கவனியே. என்னன்னு எழுதலாம்? மைலோக்கு உதவி தேவை. தேவனே கேளுங்க. இங்க கொஞ்சம் பாருங்களேன். தேவனே, நீங்க பிஸின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த முடியுமா? ஹலோ தேவனே, ஹலோ. இல்லையே இல்லையே, இதுவும் வேலை செய்யலையே. மைலோ, தேவன் உனக்கு பதில அனுப்புவார். நீ கொஞ்சம் சுத்தி பாரு. பதில் நிச்சயமா ஏதாவது ஒரு வழியில் அனுப்புவார். என் கடையை இன்னும் நான் பார்க்க முடியலையே. நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன், ஒன்னும் வேலை செய்யல. ஆனா நான் விட மாட்டேன். எப்படி தேவனுடைய கவனத்தை திருப்புவது? என்ன செய்வது? என்ன நான் செய்யணும்? எப்படியாவது அவர் என்ன பார்க்கணுமே. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் மைலோ. நீ முதல் முறை ஜெபம் பண்ணும்போதே உன் ஜெபத்தை கேட்டுட்டார். உன்னை நேசிக்கிறார், உன்னோடவே இருக்கிறார். நிச்சயமா பதில் கொடுப்பார். என் கூடவே இருக்கிறாரா? கரெக்டா சொல்லிட்ட.
ரொம்ப தேங்க்ஸ். நான் தோட்டத்துல போய் தேவனோடு கூடவே இருக்க போகிறேன். இப்போதான் அவன் தலையில ஏறுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் தலையில ஏறவே இல்லை. இல்ல ஏறல. ஆனா ஜாலியா என்ன செய்யறான்னு பார்க்கலாம். வா வா, நல்ல சீட்டை புடி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஊஞ்சலை கட்ட நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கீங்க. இதுல ஏறி நான் கர்த்தர்கிட்ட போக போறேன். என் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான நாள் இது. கர்த்தர்கிட்ட போக போகிறேன். ஐயோ, பார்க்கவே பயமா இருக்கு. என்னாகுமோ தெரியலையே. 5 4 3 பத்திரம் மைலோ. 2 1 கத்தர்கிட்டயா போறான்? தெரியலையே. வந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கு. தேவனே, என் கடை எனக்கு திரும்ப வேணும். நீங்க ரொம்ப பிஸின்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் பெரிய ஆளா இல்ல. என்னால பார்க்கவே முடியலையே. என்ன ஆச்சு? கத்தர்கிட்ட போனியா? நீ என்ன பார்த்த? ஐயோ, பெரிய புயல் வருது. அவ்வளவுதான். நான் எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு. தேவன் என்ன பார்க்கவும் இல்லை, என் ஜெபத்தை கேட்கவும் இல்லை. எல்லா இடத்துலயும் எழுதி எழுதி போட்டேன். ஊஞ்சல் மேல போய் தேவனை பார்க்கவும் போனேன். தேவன் மேஜிக் பண்ண மாட்டார் மைலோ. உன்மேல் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவாரு. அந்த ஐடியாவை நாம செய்யறதுக்கு பலனையும் கொடுப்பாரு. அது மட்டுமா, நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவாரு. கரெக்ட். என் கடைய கட்டுவதுக்கு எல்லாமே இங்கேயே இருக்கு. பாத்தியா மைலோ, தேவனுடைய சத்தம் சத்தமா கேட்காவிட்டாலும் மெல்லிய சத்தத்துல நமக்குள்ளேயே பேசுவார். பாத்தியா மைலோ, தேவனுடைய சத்தம் சத்தமா கேட்காவிட்டாலும் மெல்லிய சத்தத்துல நமக்குள்ளேயே பேசுவார். அவர் விசுவாசித்தாலே போதும். நான் கர்த்தரையே விசுவாசிக்கிறேன்.
நான் எதை ஆசைப்பட்டேனோ அதையே கொடுத்துட்டாரு. தேவன் நிச்சயமா பதில் கொடுக்கிறாரு. எனக்கு எப்பவோ தெரியும், தேவன் நம்ம வெட்கப்படுத்தவே மாட்டாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ கொடுத்தாரு. தேங்க்ஸ் மைலோ. சும்மா நிக்காதீங்க, நிறைய வேலை இருக்கு. வாவ், முந்தி இருந்த விட என் கடை ரொம்ப நல்லா இருக்கு. மறந்த போயிட்டேன். கத்தாவே ரொம்ப தேங்க்ஸ். என் ஜெபத்தை கேட்டு புது கடையை எனக்கு கொடுத்துட்டீங்க. நான் ஜெபிக்க கூட கற்றுக்கொண்டேன். இனி ஜெபிக்கிறவனாக இருப்பேன். ஆமேன். குட்டீஸ், நம்ம அங்க என்ன வசனம் பார்த்தோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படிதானே? ஆமா குட்டீஸ், நீங்க கார்ட்டூன்ல பாத்தீங்கல்ல, உங்க பிரைவேட் கேட்கலாம் அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்களே குட்டீஸ். ஆனா கடைசியா சக்சஸ் கிடைச்சிச்சுல, அதே போல நீங்களும் நீங்க நிறைய ப்ரேயர் பண்ணுவீங்க, நிறைய காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க. ஆனா ஒருவேளை உங்களோட ஜெபத்தை ஏசப்பா கேட்கலன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்க மறுபடியும் ப்ரேயர் பண்ணுங்க. சோர்ந்து போகாம நீங்க ப்ரேயர் பண்ணுங்க குட்டீஸ். கண்டிப்பா ஏசப்பா கரெக்டான டைம்ல உங்களுடைய ப்ரேயரை கேட்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே. அது மட்டும் இல்ல, ஜெபத்தோடு உங்களுக்கு ஆலோசனையும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆமா குட்டீஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எதுக்குள்ள போறோம் தெரியுமா குட்டீஸ்? கேம்ஸ். ஓகே குட்டீஸ், அக்காங்க ரெடியா இருக்காங்க. நீங்களும் ரெடியா இருக்கீங்க தானே? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். Audio Jungle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டி, செகண்ட் இயர் வீக்ஸ் ஜாலியா போயிட்டு இருக்கா? ஆமாக்கா, இந்த செகண்ட் இயர் வீக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப கூட கேம் ஷோக்குள்ள வந்திருக்கோம் குட்டீஸ். என்ன கேம்னு பாக்கலாமா? ஆமா, கேம்ஸ்னு பாத்தீங்களா இந்த குட்டீஸ் வந்து எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. ஆமா ஆமா, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி ஆக்ஷன் பண்றதுன்னு அக்கா சொல்றேன், அக்கா பண்ணுவாங்க, பாத்துக்கங்க ஒரு தடவை. எனக்கு ஆக்ஷன் எப்படின்னு தெரியாதுக்கா. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ஓகே குட்டீஸ், நான் எல்லாத்துக்காகவும் ஒரே ஒரு டைம் ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறேன், பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் குட்டீஸ், தாவீதுன்னு சொன்னா தாவீது ஏசப்பாவை எப்பவும் துதிச்சுக்கிட்டே இருப்பாரு குட்டீஸ். அதனால என்ன பண்ணணும்னா கையை இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது குட்டீஸ், கோலியாத் அப்படின்னு சொன்னா அவரு வந்து பெருசா அப்படி பயங்கரமா இருப்பாருல்ல, அதனால வந்து கையை இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து சகையு அப்படின்னு சொன்னா அவரு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருப்பாரு குட்டீஸ். அதனால வந்து என்ன பண்ணாரு, ஏசப்பா வராருன்னு கேள்விப்பட்டு அவரால ஷார்ட்டா இருக்கங்காட்டி அந்த கூட்டத்துல பாக்க முடியாதுல்ல, அதனால காட்டுத்தி மரத்து மேல ஏறி பார்த்தாரு. அந்த சகையு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருப்பாரு, அதனால இப்படி பண்ணிக்கணும். ஓகேவாக்கா? ஓகேக்கா. அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா தானியல் வந்து 3 வேளையும் ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால என்ன பண்ணணும்னா தானியல் சொன்னா கையை இப்படி வச்சுக்கணும் குட்டீஸ். ஓகேக்கா. எப்படி பாத்துக்கிட்டீங்களா ஆக்ஷன்? ஓகேவா? இவ்வளவுதானா? பாருங்க எப்படி பண்றேன்னு பாருங்க. பாருங்க குட்டீஸ், அக்கா எப்படி பண்றாங்கன்னு. அக்காக்கு இப்ப நான் சொல்ல போறேன், தப்பா பண்ணாங்கன்னா நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே குட்டீஸ், நான் அக்காக்கு ஆக்ஷன் சொல்றேன், நீங்க பாருங்க. ஓகேவா? ஓ எஸ். சகேயு, தாவீது, கோலியாத், தானியல். தாவீது, கோலியாத், சகேயு, தாவீது, கோலியாத், தானியல். வெரி குட் குட்டீஸ், அக்கா சூப்பரா பண்ணாங்கல்ல, சொன்ன மாதிரியே செம்மையா பண்ணிட்டாங்க அக்கா. ஓகே குட்டீஸ், ஓகே, இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நிக்க போறீங்களா குட்டீஸ்? ஓகே ஓகே. ஏ குட்டி பாப்பா, நான் சொல்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்னுட்டியா? வெரி குட் வெரி குட். ஏ குட்டி தம்பி, நீ என்ன எந்திரிக்காம உட்காந்துட்டு இருக்க பாரு, எந்திரி. ஏசப்பா பாத்துட்டு இருக்காரு, யாரும் ஏமாத்த கூடாது. ஓகேவா? எல்லாரும் எந்திரிச்சு நின்னுட்டீங்களா? வெரி குட் வெரி குட். இப்ப நம்ம மறுபடியும் நான் சொல்ல போறேன், எல்லாம் பண்ணலாமா? ஓ எஸ். இப்ப யார் நல்லா பண்றீங்கன்னு பாக்கலாம்.
நான் தான் சூப்பரா பண்ணுவேன். பாருங்க குட்டீஸ், அக்கா நான் தான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. நம்ம தான் குட்டீஸ் வின் பண்றோம். அக்காவை எப்படி பண்ணாலும் நம்ம வின் பண்ண போறோம். ஓகேவா? நான் தான் ஜெயிப்பேன். ஓகே குட்டீஸ், இப்ப கேம் குள்ள போலாம். அக்கா சொல்றேன், எல்லாம் ஆக்ஷன் பண்ணுங்க. சகேயு, தாவீது, தானியேல், கோலியத். சகேயு, தாவீது, தானியேல், கோலியாத். ஏய் குட்டி பாப்பா, நீ தப்பா பண்ணிட்ட பாத்தியா? ஓய், தப்பா பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது ட்ரையல் தான். இப்ப ஒரிஜினலா பண்ணலாம். ஓகேவா? ஓ எஸ். ஓகே ஓகே, இப்ப நான் சொல்றேன். சகேயு, கோலியாத், தாவீது, தானியேல். சகேயு, கோலியாத், தானியேல், தாவீது. ஓ வெரி குட் குட்டீஸ், ஃபேண்டாஸ்டிக். எல்லாம் சூப்பரா பண்ணிட்டீங்க குட்டீஸ். எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா ஒரு தடவை? வெரி குட் குட்டீஸ். இதுல சொன்ன மாதிரி தான் குட்டீஸ், எல்லாரும் எப்படி அவங்களோட ஷார்ட்டா இருந்தாலும் ஏசப்பாவை பாக்குறதுக்கு ஆர்வமா இருந்த சகேயுவை போலவும், தாவீத மாதிரி ஏசப்பாவை எப்பவும் துதிச்சுக்கிட்டேவும், தானியேல போல எப்பவும் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டேவும் நம்மளோட லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஏசப்பா தான் நம்ம சூப்பர் ஹீரோ. இத்தனை நாள்ல வந்து நீங்க இந்த விபிஎஸ்ல வந்து ஏசப்பா உங்க சூப்பர் ஹீரோவா ஏத்துக்கிட்டீங்க தானே? நிறைய பேர் இப்படிதான் ஏசப்பா சூப்பர் ஹீரோவா ஏத்துக்கிட்டீங்க. இதுக்கு மேல எது வேணும்னாலும் நீங்க ஏசப்பாட்ட கேட்டு எல்லாம் பண்ணிக்குவீங்க தானே? ஓகே குட்டீஸ், பை. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் நாம டான்ஸ்க்குள்ள போறோம். ஓகே, ஆமா எவ்வளவு சாங் நீங்க கத்துக்கிட்டீங்க? என்னது 3 சாங்? என்னென்ன சாங் குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், ஓகே உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் சொல்லுங்க பாப்போம். என்னது வேற லெவலா? அப்புறம் இங்கிலீஷ் சாங். அப்புறம் குட்டீஸ் என்ன சூப்பர் ஹீரோவா? எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருச்சா? ஓகே குட்டீஸ், அப்ப எல்லாத்தையும் ஒரு டைம் பாத்துடலாமா? ஓகே, எல்லாம் இலைப்பிடுங்க. இப்ப எல்லா சாங் 3 சாங்குக்கு போட்டு ஒரு கலக்க போறோம். நீங்க ரெடி?
பாரு ஒட்டினு வந்தா அடிப்போம் கோலு ஒட்டினு வந்தா அடிப்போம் கோலு ஊருக்குள்ள நாங்க வேற லெவலு ஊருக்குள்ள நாங்க வேற லெவலு 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 வேற லெவலு வேற 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 லெவலு 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 வேற லெவலு வேற 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 லெவலு நானா ஊரு பிப்பி பிப்பி கல்யாணம் பாரு டும் 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 ஹோய் நானா ஊரு கல்யாணம் பாரு பந்தி பந்தி வச்சு செஞ்சது யாரு நானா ஊரு கல்யாணம் பாரு பந்தி பந்தி வச்சு செஞ்சது யாரு பாவம் செஞ்ச மரணம் பாரு மரணத்தை முதல் சுயி தெரிஞ்சவர் யாரு பாவம் செஞ்ச மரணம் பாரு மரணத்தை முதல் சுயி தெரிஞ்சவர் யாரு 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 இப்போ பாரு மத்த மாதிரி மத்த வந்தது கண்டன் கண்டன் கீழே போய் வெளிச்சு வந்தது கண்டன் கண்டன் பாவம் போய் உழுவை வந்தது கண்டன் கண்டன் மரணம் போய் ஜீவன் வந்தது கண்டன் கண்டன் இயேசு 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 வேற லெவலு வேற 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 லெவலு இயேசு வேற லெவலு இயேசு 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 வேற லெவலு வேற 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 லெவலு இயேசு வேற லெவலு பட்டுன்னு வந்தா சமதாரு மாறு ஆட்டனு வந்தா ஸ்டேஜ் அதிரும் பாரு பட்டுன்னு வந்தா சமதாரு மாறு ஆட்டனு வந்தா ஸ்டேஜ் அதிரும் பாரு ஒட்டினு வந்தா அடிப்போம் கோடு ஒட்டினு வந்தா அடிப்போம் கோடு ஊருக்குள்ள நாங்க வேற லெவலு ஊருக்குள்ள நாங்க வேற லெவலு வாட்ட மாறி மாசம் வந்தது தண்டன் தண்டன் கீழே போய் வெளிச்சு வந்தது தண்டன் தண்டன் பாவம் போய் இருவை வந்தது தண்டன் தண்டன் மரணம் போய் ஜீவன் வந்தது தண்டன் தண்டன் லெவலு 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 வேற லெவலு வேற 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 லெவலு 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 வேற லெவலு வேற 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 லெவலு ஓகே குட்டீஸ், நீங்க எல்லாரும் அண்ணா கூட சேர்ந்து ஒரு கலக்கிட்டீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு குட்டீஸ். ஆனா இப்போ ஒரு முக்கியமான டைம்ல வந்திருக்கோம், ஸ்டோரி டைம். ஓகே குட்டீஸ், ஒரு அக்கா ரெடியா இருக்காங்க, உங்களுக்காக நிறைய ஸ்டோரி சொல்லி கொடுக்க போறாங்க. நீங்களும் ரெடியா இருக்கீங்க தெரியும், அதனால நல்லா கவனிக்கணும். ஓகே குட்டீஸ், ரெடியா இருக்கீங்களா? போலாமா? வாங்க போலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஸ்டோரினா உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஆமா சிஸ்டர், என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க? யார பத்தி சொல்ல போறீங்க? சிஸ்டர், டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு மிஷனரி ஸ்காட்லாண்ட்ல பிறந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்காக்கு தேவனுடைய அன்பை சொன்னாரு. அவரை பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம அதெல்லாம் உண்மையா நடந்த ஸ்டோரிப்பா. ஏதோ கதை புக்ல எல்லாம் படிப்போம் அந்த மாதிரி ஸ்டோரி இல்ல, ஓகேவா? அப்போ நீங்க ட்ரூ ஸ்டோரி சொல்ல போறீங்களா? ஆமா சிஸ்டர். சிஸ்டர், நீங்க மிஷனரி சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன சிஸ்டர்? மிஷனரினா தன்னையே ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஏசப்பாண்ட சொல்லுவாங்கல்ல, அவங்களதான் மிஷனரின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் தேவனால அனுப்பப்பட்டவங்க. பாத்தீங்களா குட்டீஸ், அப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் தியாகம் பண்ணி போனாங்களா? ஆமாப்பா, டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிள் ஸ்காட்லாந்து சின்ன வயசுல இருந்தே எப்படியாவது நான் மிஷனரி ஆகணும்னு ஆசைப்பட்டு ஜார்ஜ் மொஃபட் அவங்க மாமனார் மூலமாக ஆப்பிரிக்கால தான் இன்னும் நிறைய பேரு தேவனை அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னதுனால அங்க மிஷனரியா போனாங்க. எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் போனாங்க. ஓகே சிஸ்டர், ஆப்பிரிக்கானா டார்க் கான்டினென்ட் சொல்லுவாங்கல்ல, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க சிஸ்டர். ஆமா சிஸ்டர், ஏன்னா அங்க கிளைமேட்லாம் மோசமா இருக்கும். அங்கெல்லாம் ஒரு காடு சிஸ்டர், அந்த ஆப்பிரிக்கா. அதனால காட்டுல எல்லாம் மிருகங்கள்லாம் சுத்திட்டு இருக்கும்ல, அங்க இருக்கிற ஜனங்களும் மிருகங்களெல்லாம் அடிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் டார்க் கான்டினென்ட் சொன்னாங்க. அப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிளுக்கு ஒரு
பயங்கரமான ஒரு பாரம். ஏசப்பாவுடைய அன்பு அந்த ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆப்பிரிக்கால தேவனுடைய அன்பு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தியாகம் இருந்தனாலதான் அங்க போக முடிஞ்சிச்சு சிஸ்டர். அப்போ என்ன ஒரு தியாகம் உங்களுக்கு. ஆமா சிஸ்டர், அவங்க போனோம்னா அவங்க உடம்பெல்லாம் கருத்துருச்சு. இங்க ஸ்காட்லாண்ட்ல ரொம்ப சாஃப்டான கிளைமேட்டா இருக்கும், அதனால ஸ்கின்னும் சாஃப்டா இருந்திருக்கும்ல. அங்க ஆப்பிரிக்கா போனதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியா தான் போனாங்க, ஆனா அவங்க சர்வை பண்ணவே முடியல. அதனால அவங்க ஒய்ஃப் குழந்தை எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அவங்க ஸ்காட்லாண்டுக்கே. டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிள் மட்டும் ஃபேமிலியும் தியாகம் பண்ணி அங்க ஊழியம் செஞ்சாங்க சிஸ்டர். ஓ அப்படிங்களா சிஸ்டர்? சிஸ்டர் அப்போ என்ன எப்படி சிஸ்டர் இருந்துச்சு? சிஸ்டர் அவங்க கடைசி வரைக்கும் ஏசப்பாக்காக தான் வாழ்ந்தாங்க, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணாங்க. அவங்களுக்கும் நிறைய நோயெல்லாம் வந்துருச்சு அங்க கிளைமேட் ஒத்து வராமலாம். ஆனாலும் கடைசி நேரத்துலயும் முழங்கால் படிக்கிட்டு, அப்பா நான் இப்ப இறந்துருவேன், ஆனா எனக்கு அப்புறமும் இந்த ஆப்பிரிக்கால தேவனுடைய அன்பை சொல்றதுக்கு இன்னொருத்தர் யாராவது எழும்புன்னு சொல்லிட்டு அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டே தன்னுடைய உயிரை விட்டுருக்காங்க சிஸ்டர். பாத்தீங்களா குட்டீஸ், அவங்க டெத் எப்படி இருந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் ஏசப்பாக்காக நின்று இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் ப்ரேயர் பண்ணிருக்காங்க குட்டீஸ். நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணணும், ஓகேவா குட்டீஸ்? அவங்க ஹாஸ்பிட்டல் அவங்க சொல்றதுக்காக ஆப்பிரிக்காவுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அக்கா சொன்னாங்க குட்டீஸ். ஆனாலும் அவரோட அன்பு பெரிய ஏசப்போட அன்பை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னவே தியாகம் பண்ணி போயிருக்காங்க குட்டீஸ். இப்படிப்பட்ட தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்க குட்டீஸ். இன்னும் அக்கா உங்களுக்கு நிறைய பேர் தான் சொல்லுவாங்க. ஓகேக்கா டீஸ், ஒரே நிமிஷம்ப்பா. நமக்கு நிறைய எய்ம்களா இருக்கும், ஆனாலும் ஏசப்பாவுக்காக எதுவும் செய்யலன்னா நம்ம வேஸ்ட்பா. அதனால எப்படியாச்சும் ஏசப்பாவுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற வாஞ்சை நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் அந்த சின்ன வயசுல இருந்தே. அப்படிதானப்பா? ஆமா சிஸ்டர். சிஸ்டர் நம்ம இந்தியாவுக்கு யாராவது இப்படி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சிஸ்டர், நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் வேணா ஒருத்தவங்களை சொல்லட்டுமா? சொல்லுங்க சிஸ்டர். பாதகுட்டீஸ் அக்கா இந்தியாவுக்கு நம்ம நாடுக்கு வந்து இப்படி மிஷனரியா வந்தவங்களை பத்தி சொல்றாங்க, நல்லா கவனிங்க சிஸ்டர். வில்லியம் கேரி அப்படிங்கிறவங்க இங்கிலாந்து தேசத்துல இருந்து இங்க பெங்காலுக்கு வந்தாங்க சிஸ்டர். அப்புறம் சிஸ்டர் அந்த வில்லியம் கேரி அவங்க எப்படி தெரியுமா சிஸ்டர்? இங்கிலீஷ் பிரிட்டிஷ் மிஷனரி சிஸ்டர். அவங்க ரொம்ப பணக்காரங்க தான், ஆனா இந்தியாவுக்கு வந்து தேவனுடைய அன்பை சொன்னாங்க சிஸ்டர். அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. அவங்க பெங்காலி, ஒடிசி, அப்புறம் சான்ஸ்கிரிட், ஹிந்தி அப்படின்னு எல்லாம் குட்டீஸ் கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த பைபிள்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய பைபிள்லாம், அந்த பைபிள்லாம் அந்த லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் அப்படி பண்ணாம நம்ம எல்லாம் இப்போ எப்படி இவ்வளோ பைபிள்ஸ் படிச்சிருக்கிறோம், ஆனா அவங்க எல்லாம் தியாகம் பண்ணி பண்ணிருக்காங்க சிஸ்டர். அது மட்டும் இல்ல, சதி அப்படிங்கிறதுலாம் அதுக்கு எகென்ஸ்டா போராடினாங்க. அதுக்கப்புறம் சீரம்பூர் காலேஜ், ஸ்கூல் அதெல்லாம் கட்டினாங்கப்பா. நிறைய ஒர்க் நம்மளுக்காக அந்த வில்லியம் கேரி அங்கிள் பண்ணிருக்காங்க. தேவனுடைய அன்பை இந்தியாவெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா குட்டீஸ், வில்லியம் கேரி அங்கிள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பைபிள் எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, நிறைய லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்களா குட்டீஸ். அதனால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது நிமிஷம் நினைச்சு பாருங்க குட்டீஸ். நம்ம கூட சில டைம்ல பைபிள வந்து அதுக்கு ஒரு மதிப்பு தராம மரியாதை தராம அப்படி வச்சிடறோம்ல குட்டீஸ். இனிமேல பைபிள வந்து எங்கேயும் சும்மா வேற இடத்துல வச்சிடாதீங்க, அதுக்கு தனி பிளேஸ் வச்சுக்கோங்க. ப்ரேயர் பண்ணாலும் கரெக்டா எடுத்து நீங்க வைக்கணும், ஓகேவா குட்டீஸ்? அதுக்கு நீங்க தான் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும், ஓகேவா குட்டீஸ்? அப்புறம் எனக்கு ஜார்ஜ் முல்லர் ஒரு அங்கிள் தெரியும். அந்த அங்கிள் பேரை சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டியது என்ன தெரியுமா? அவங்க பிரேயர் பண்ணி நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. விசுவாசத்திலேயே ஓடுறாங்க சிஸ்டர். சிஸ்டர் அவங்க சின்ன வயசா இருக்கிறப்போ அவங்க வந்து தேவனுக்கு பிரியமானவங்க தான் வளர்த்திருக்காங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இவங்க எப்படியாச்சும் மிஷனரி ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால பிரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியாலஜி காலேஜ்ல சேர்த்து விட்டாங்கன்னா அங்கேயும் போயிட்டு ஒரு பிரியமில்லாம தான் வாழ்ந்திருக்காரு. ஆனா பீட்டர்னு ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சர்ச்சஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அப்போதான் ஜார்ஜ் முல்லருக்கு ஒரு பெரிய தேவன் மேல ஒரு ஆசை வந்துச்சு, எப்படியாச்சும் ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா தெரியுமா சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர்.
அவரு லண்டன்ல போய் இருக்கும் பொழுது அங்க ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் பசியினால பட்டினினால இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, பசியினால திருட்டு வேலையில எல்லாம் இன்வால்வ் ஆனாங்க சிஸ்டர். அப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்துச்சு. அத பார்த்த உடனே அந்த ஜார்ஜ் முல்லர் அங்கிளுக்கு ரொம்ப பரிதாபமா போயிடுச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் பராமரிக்கணும், இவங்க எல்லாரையும் ஒரு அனாதை இல்லம் கட்டி அங்க வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் கொடுக்கணும், அவங்க நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்புறம் என்ன சிஸ்டர் ஆச்சு? அப்புறம் சிஸ்டர் அது மட்டும் இல்ல, அவருக்கு அவர் ஏழ்மையான சிஸ்டர், அதனால அவருக்கு வேற வழியே இல்ல. அவர் ஒரு முடிவு பண்ணாரு, யார்கிட்டயும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி கூட முடிவு பண்ணாரு. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, ஆனா என்ன பண்ணா தெரியுமா, ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருந்தார் சிஸ்டர். ஒவ்வொரு டைமும் அந்த பிள்ளைகள் எல்லாரும் சாப்பாடுக்கு உட்காந்துருவாங்க டைனிங் ஹால்ல. அப்ப சாப்பாடே இருக்காது. அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஜோம் பண்ணிட்டு இருப்பார் சிஸ்டர். அப்ப யாராவது ஒருத்தர் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய சாட்சி கேட்டிருப்போம் சிஸ்டர். ஏதோ ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு டைம்ல மார்னிங் யாருக்குமே சாப்பாடே இல்ல, எல்லா குழந்தைங்களும் உட்காந்துட்டாங்க. இவரு எல்லாத்தையும் சொன்னாராமா, நீங்க எல்லாரும் போய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராமா. எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் திடீர்னு ஒரு அங்கிள் வந்து பேக்கரியில இருந்து பிரெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டாங்களாமா. அது மட்டும் இல்லைங்க சிஸ்டர், இந்த மில்க் கொண்டு போவாங்கல்ல, அந்த மில்க் மேன்ல இருப்பாங்கல்ல, அவங்களோட பைக்கு திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சாமா. எங்க தெரியுமா, அந்த அனாதையில இருந்துச்சுல அது பக்கத்துலயே. அப்புறம் திடீர்னு அவங்களும் நிறுத்தினோம்னா, இந்த அனாதையில இருக்குல்ல, சரி இந்த மில்க் எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்தாங்களாமா சிஸ்டர். அப்படி கொடுத்தோடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சாமா. பிரெட்டு மில்க்கும் சாப்பிட்டு எனக்கு ஏசப்பாவை மகிமைப்படுத்துறாங்கம்மா. இந்த மாதிரி ஒண்ணு இல்ல சிஸ்டர், நிறைய அவரோட ஜார்ஜ் முல்லர் அங்கிளுக்கு நிறைய ஏசப்பா செஞ்சாரு சிஸ்டர். ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் தேவன் அற்புதம் தான் செஞ்சாரு. அப்படி இருந்ததுனால 15,000 குழந்தைகளுக்கு அவர் தகப்பனானா சிஸ்டர். 15,000 சிஸ்டர்? பாத்தீங்களா குட்டீஸ், ஜார்ஜ் முல்லர் அங்கிள் வந்து எவ்வளவு பேர்த்த பராமரிச்சிருக்காங்கன்னு. 15,000 பேர்த்துக்கிட்ட பராமரிச்சிருக்காங்க. அதுவும் பிரேயர்னாலேயே அவங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க குட்டீஸ். ஒருவேளை நீங்க வீட்டு பக்கத்துல குழந்தைங்க சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்களா குட்டீஸ், அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். உங்களால முடியலன்னா நீங்க உட்காந்து பிரேயர் பண்ணணும் குட்டீஸ். கண்டிப்பா ஏசப்பா நிச்சயமாக உங்க பிரேயர் கேட்பாங்க. பண்ணுவீங்களா? ஓகேப்பா. அது மட்டும் இல்ல, நிறைய மிஷனரிஸ் ரத்த சாட்சியெல்லாம் மறைச்சிருக்காங்க. ரத்த சாட்சியா அப்படின்னா என்ன சிஸ்டர்? ரத்த சாட்சினா ஏசப்பாவுக்காக பாட அனுபவிச்சு கடைசி நேரத்திலையும் அவங்க ரத்தத்தெல்லாம் சிந்தி சாட்சியா மறிப்பாங்கல்ல சிஸ்டர் ஏசப்பாவுக்காக, அது பேர் தான் ரத்த சாட்சி. யாராவது ஒருத்தவங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்களா சிஸ்டர்? நிறைய பேர் ரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் இப்படி இருக்கிறோம், ஆனா நிறைய பேர் நம்மளுக்கு முன்பதாக, நம்ம எல்லாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்பதாக நிறைய பேர் ரத்த சாட்சியெல்லாம் மறிச்சிருக்காங்க சிஸ்டர். இப்பவும் அப்படிதான் நடக்குது சிஸ்டர். எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க சிஸ்டர், தாமஸ் அங்கிள். ஆமா சிஸ்டர், அவங்களும் இங்க சென்னைக்குலாம் வந்து ஆண்டவருடைய அன்பெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லிருக்கும் பொழுது கடைசியா எப்படி தெரியுமா சிஸ்டர் அவர் இறந்து போனாங்க? சொல்லுங்க சிஸ்டர். அவரை சென்னையில அந்த ரோட்ல அவரோட நாக்க வச்சு அங்க ஆணி வச்சு குத்தி அப்படிதான் சிஸ்டர் அவங்க சொன்னாங்க. அப்படி எல்லாம் மறைச்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்லைங்க சிஸ்டர், கிரகாம் ஸ்டெயின்ஸ் அங்கிள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியா ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்தாங்க. இங்க வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல், அதாவது நிறைய தொழுநோய் இல்லமெல்லாம் வச்சாங்க சிஸ்டர், அவங்க எல்லாம் பராமரிச்சாங்க. அப்புறம் தேவனுடைய அன்பை சொன்னாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்தாங்க. அந்த ஆன்டி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் ஆன்டி எல்லாம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் அது மேல பொறாமப்பட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா சிஸ்டர், அந்த கிரகாம் ஸ்டெயின் அங்கிளும் அவங்களோட சில்ட்ரன்ஸும் ஊழியத்துக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது சரி நைட் ஆயிடுச்சே, நாளை காலையில போயிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேன், அவங்க ஒரு வேன்ல போனாங்க சிஸ்டர். அந்த வேனுக்குள்ளேயே உட்காந்து தூங்கலாம் நினைச்சிருந்தாங்க. நினைச்சு தூக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து அவங்கள சுத்தியும் நின்று அந்த வேனை எரிச்சுட்டாங்க சிஸ்டர். அப்புறம் என்ன சிஸ்டர் ஆச்சு? வேனை எரிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட இறந்து போயிருப்பாங்கல்ல சிஸ்டர். அப்புறம் அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. போலீஸ் தான் வந்து அந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் ஆண்டிட்ட போயிட்டு கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவங்கள்ட்ட போயிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, இவங்க எல்லாத்தையும் நாங்க புடிச்சிட்டோம், யாரெல்லாம் உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட சில்ட்ரன் எல்லாம் கொன்னாங்கல்ல அவங்க எல்லாம் புடிச்சிட்டோம், இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க.
என்ன சிஸ்டர் சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர். மன்னிச்சிட்டாங்களா? ஆமா சிஸ்டர். பாத்தீங்களா குட்டீஸ், அவங்க ஹஸ்பண்ட அவங்க பிள்ளைகளை கொன்னாலும் அவங்க எப்படி மன்னிச்சிருக்காங்க. ஆனா நம்ம கூட சில டைம் சின்ன சின்ன காரியம் பண்ணியிருந்தா கூட நம்ம மன்னிக்கிறது இல்ல. யாராவது சாரி கேட்டா கூட நம்ம கோபத்துல அது மன்னிக்கிறது இல்ல குட்டீஸ். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் வேலையா நீங்க என்ன பண்ணணும்னா போய் யாரெல்லாம் யார்கிட்ட நீங்க கோவப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாம் போய் சாரி கேட்டுருங்க குட்டீஸ். யாரெல்லாம் உங்கள்கிட்ட சாரி கேட்டாங்களோ அவங்க எல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க. ஓகேவா குட்டீஸ்? அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காரியம், ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, பிள்ளைங்க இறந்துட்டாங்க, ஆனாலும் இந்த ஆன்டி மன்னிச்சாங்கல்ல, அந்த குணம் நம்மளுக்கும் வேணும். நம்ம ஏசப்பாவும் அப்படிதான் குட்டீஸ் மன்னிச்சிருக்காங்க, நம்மளும் மன்னிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஆமாப்பா, அந்த கிளாடிஸ் டேல்ஸ் அதுக்கு அப்புறமும் தேவனுடைய அன்பை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சிஸ்டர், இப்போ மிஷனரியும் வராங்களா சிஸ்டர்? சில பேருக்கு வர முடியாது, அவங்க எல்லாம் இது மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா சிஸ்டர் ஏசப்பாக்காக? சிஸ்டர், ஒரு வேலை நம்ம குட்டீஸ்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. நம்மளுக்குலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது, நம்மளால என்ன பண்ண முடியும்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்காங்க சிஸ்டர், சாரா டக்கர்னு ஒரு ஆன்டி இருந்தாங்க. அவங்க இங்கிலாந்துல பிறந்தாங்க சிஸ்டர். இங்கிலாந்துல பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு இங்க இடுப்புல இருந்து கால்லாம் இல்ல சிஸ்டர். அப்புறம் சிஸ்டர், அதனால அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே புடங்கிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போவாவது வீல் சேர் தான் இருக்குல்ல சிஸ்டர், மாடர்ன் வீல் சேர் தான் இருக்கு. ஆனா அப்போ வந்து அவ்வளோ வீல் சேர்லாம் அந்த அளவுக்கு இல்ல சிஸ்டர். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டுல இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, வீட்டுல இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. அதுதான் சிஸ்டர் அவங்க வேலையா இருந்துச்சு. அப்போ இந்தியால இருந்து ஒரு மிஷனரி அங்க போயிட்டு மெசேஜ் கொடுத்துருக்காங்க சிஸ்டர். அப்போ தென்னிந்தியாவில் இருக்கிற நிறைய குழந்தைகள் படிக்க முடியல, அவங்களுக்கு எல்லாம் கல்வி கொடுக்க முடியல, அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப புவரா, அதாவது ஏழையா இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் வெளியவே விட மாட்டேங்கிறாங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சிஸ்டர். சொல்லி அவர் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு சிஸ்டர். அதை கேட்ட உடனே சாரா டக்கர் அவங்களுக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஏக்கம், எப்படியாச்சும் அந்த தென்னிந்தியால போயிட்டு அங்க இருக்கிற பிள்ளைங்களாவது படிக்க போக சொல்லணும், அவங்களுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பாரம் வந்துருச்சு சிஸ்டர். ஆனா அவங்களுக்கு தானே கால் இல்லையில, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல. அதனால ரொம்ப தேம்பி 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 வீட்டுல எல்லாம் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி அழுதுருக்காங்க சிஸ்டர். அழுது மட்டும் இல்ல சிஸ்டர், அதுக்காக தேவன் நோக்கி ஜெபம் பண்ணிருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு அன்னையில இருந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா பணங்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சாங்க சிஸ்டர். அவங்களுக்கு ஏதாவது பர்த்டே வந்துருச்சுன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்ல மாட்டாங்களாமா. நீங்க எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு பதிலா கொஞ்சம் அமௌண்டா கொடுத்தீங்கன்னா நான் அதை சேர்த்து வச்சு தென்னிந்தியால இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் அனுப்பி வைப்பேன்னு சொல்லுவாங்களாமா சிஸ்டர். அப்படி சொன்னதுனால அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அந்த மிஷினரி அங்கிட்ட கொடுத்தாங்களாமா. அந்த மிஷினரி அங்கிள் வந்து இந்த தென்னிந்தியால வந்து சாரா டக்கர் காலேஜ் அப்படின்னு நிறுவனம் சிஸ்டர். ஸ்கூல்ஸ், காலேஜ் அப்படிலாம் நிறுவனா சிஸ்டர். அது இன்னும் பாளையங்கோட்டையில தான் இருக்கு. ஓ சரியா சிஸ்டர்? அப்புறம் சிஸ்டர் இன்னும் இப்போ 15,000க்கு மேல நிறைய பிள்ளைகள் எல்லாம் அங்க சாரா டக்கர் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் செம்ம கெத்தா இருக்கும்ல சிஸ்டர், நான் சாரா டக்கர் காலேஜ்ல படிக்கிறேன்னு. ஆனா அதனுடைய பின்னாடி பேக்ரவுண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டோரி சிஸ்டர். அந்த சாரா டக்கர் அந்த கால் இல்லாதப்போவும் ஏசப்பாவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு எப்படியாவது அவங்களாம் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு நல்ல மனசு பாருங்க சிஸ்டர். இப்போ அந்த சாரா டக்கர் காலேஜ் இப்போ இருக்கு சிஸ்டர். அது போலதான் குட்டீஸ், நம்மளுக்கும் நீங்க ஒரு வேலை ஷார்ட்டா இருக்கிறேன், ஹைட்டா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கு, ஒருவேளை எந்த குறைவு இருந்தாலும் பரவாயில்லப்பா, நம்மளுக்கு தேவன் நல்ல கால் கையெல்லாம் கொடுத்திருக்காரு. ஒருவேளை கால் கையெல்லாம் இல்ல, ஒருவேளை ஏதாவது ஒரு குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்க கலங்காதீங்க. ஏசப்பா உங்க மூலமாக என்ன செய்ய விரும்புறாரோ அதை கண்டிப்பா செய்வாருப்பா. உங்க மேல ஒரு நோக்கம் இருக்கு, உங்க மேல ஒரு சித்து இருக்கு, அதை நிறைவேற்றாம அவர் விடவே மாட்டாருப்பா. அதனால நீங்க கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த மிஷனரிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் நம்மள போல உள்ள ஜனங்க, நம்மள போல இருந்தவங்க தான், ஒரு ஆர்டினரியா தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க எக்ஸ்ட்ராடினரியா மாறினதுக்கு காரணம் என்ன? தேவன் மேல ஒரு வைராக்கியம், அவர் மேல உள்ள ஒரு பாரம், எப்படியாவது இந்த உலகத்துல ஏசப்பாவை அறிஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு ஆசை தானே குட்டீஸ். அதே ஆசை உங்களுக்கும் எனக்கும் இப்ப வரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிக்கலாம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. டெய்லியும் இந்த காரியத்தெல்லாம் நினைவு கூர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நிறைய மிஷனரிஸ் இருக்காங்கப்பா.
இந்தியாவில கூட நிறைய மிஷனரிஸ் இருக்கிறாங்க. ஏசப்பாவுக்காக ஒரிசா, பீகார்ல எல்லாம் தேவனுக்காக நிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா குட்டீஸ், அக்கா நிறைய ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மையாலுமே நடந்தது குட்டீஸ். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது. ஆனா இன்னும் நிறைய மிஷனரி இன்னும் கஷ்டப்பட்டு தான் குட்டீஸ் இருக்காங்க. நீங்க அவங்களெல்லாம் வச்சு நீங்க ப்ரேயர் பண்ணணும். டெய்லி உங்களுடைய ப்ரேயர்ல அவங்களெல்லாம் நினைச்சுக்கோங்க. அவங்களுக்காக நீங்க மறக்காம ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த சின்ன வயசுலயே என்ன வரும்னா, நம்மளும் ஒரு மிஷனரியா மாறணும் அப்படிங்கிற ஆசை வரணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஆசை வரணும். சரிங்களா குட்டீஸ், நீங்க டெய்லியும் ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, நம்ம இப்போ எண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். 2 டேஸா சொல்லி கொடுத்த எது நீங்க மறந்துடாதீங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சர்ச் ஓபன் பண்ண பிறகு டான்ஸ் நம்ம சர்ச்சில் ஆடலாம். அப்புறம் நிறைய கொஸ்டின்லாம் கேட்பீங்க, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் இருக்கு குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? இப்போ அக்கா உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க, கைகளை கூப்பிக்கோங்க, முழங்கால் படிட்டு நம்ம தேவனுக்கு மேலாக நம்ம ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த 2 நாள் VBS எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எல்லா காரியங்களையும் எல்லா பகுதிகளையும் அற்புதமாக நடத்தினீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளும் அவருடைய வாழ்க்கையில இதை பிரதிபலிக்க உதவி செய்யுங்க ராஜா. ஜீசஸ் இஸ் மை சூப்பர் ஹீரோ என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இயேசுவை தன் ஹீரோவாக வைத்து வாழ கிருபை பாராட்டுங்கப்பா. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. நீர் மட்டும் பெருகணும் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் எல்லாமே உமக்கு உரியதப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குழந்தைகளையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே குட்டீஸ், 2 டேஸ் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்க, எனக்கு தெரியும். ஓகே குட்டீஸ், நீங்க மறக்காம இன்னும் பாருங்க, நிறைய வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்றோம். மறக்காம பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மெயினா நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தோமோ எல்லாம் ஞாபகம் வச்சிருங்க. தீம் மறந்துடாதீங்க. நைட்டு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க சொல்லணும். ஓகே குட்டீஸ், இப்போ உங்களிடம் இருந்து விடை பெறுவது இயேசு அழைக்கிறார், ஐக்கிய சபையின் குழுவினர். ஓகே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை